Taste the Daily. அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் KM செரியன் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்தியாவில் முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டது மற்றும் அதிக அளவு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து பல்வேறு சாதனைகளை புரிந்த புகழ்பெற்ற இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் KM செரியன் காலமானார் என்ற செய்தி கேட்டு துயருற்றேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவர் KM செரியன் அவர்களின் இழப்பு மருத்துவ உலகிற்கு ஈடு செய்ய முடியாது பேரிழப்பாகும் என்றும் அவருடைய சாதனைகள் நிகழ்கால மற்றும் வருங்கால மருத்துவர்கள் அனைவருக்கும் நிச்சயம் முன்மாதிரியாக நிலைத்து நிற்கும் என்றும் கூறியுள்ளார். மருத்துவர் KM செரியன் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் சக மருத்துவ ஊழியர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் மறைந்த அவர் தம் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் மாணவியின் விவரம் வெளியானது தொடர்பாக இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்காத தீய சக்தி திமுக அரசு காவல்துறை அதிகாரியை காப்பாற்ற மட்டும் தீவிரம் காட்டி வருவது பொதுமக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான வழக்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதி PV நாகரத்னா, இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரம் வெளியானது எப்படி, அதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அந்த மாணவியின் விவரம் தற்போதும் இணையத்தில் உள்ளதே, யார் இதனை பரப்பினார்கள் என்பதை கண்டுபிடிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, விவரங்கள் யார் வெளியிட்டது என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். இதற்கு தமிழக அரசு சார்பில் IPCயில் இருந்து BNSக்கு மாற்றும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்ததை கிளிப்பிள்ளை போல் ஒப்பித்தது. இதையடுத்து இந்த வழக்கில் பதிலளிக்க எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் காவல்துறை ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்ற கருத்துகளுக்கு தடை விதித்தனர். அத்துடன் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு தற்போதைய உத்தரவு குறுக்கே இருக்காது என்றும் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டிக்கு சென்ற ஸ்டிக்கர் ஸ்டாலின் விவசாயிகள் கோரிக்கை மனுக்களை வாங்காமல் கண்டுகொள்ளாமல் காரில் சென்றதால் கிராம மக்கள் அதிருப்தி அடைந்தனர். மதுரை சென்ற ஸ்டாலினை வரவேற்க அரசு பேருந்துகளில் பொதுமக்களை அழைத்து வந்து திமுகவினர் கூட்டத்தினை கூட்டினர். இந்த நிலையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரி விவசாயிகள் அளிக்க வந்த கோரிக்கை மனுக்களை ஸ்டிக்கர் முதல்வர் ஸ்டாலின் வாங்காமல் சென்றதாக கிராமவாசிகள் வேதனை தெரிவித்தனர். நானும் டெல்டா காரன் தான் என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் விவசாயிகளின் கோரிக்கை மனுவை வாங்காமல் அலைக்கழித்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சூனியம் வைத்து விடுவதாக கூறி தங்கள் இடத்தை குறைந்த விலைக்கு கொடுத்துவிட்டு செல்லுமாறு மிரட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். பல்லடம் அடுத்த கணபதி பாளையம் அருகே உள்ள உதயம் நகர் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கபால காளியம்மன் ருத்ரபீடம் என்ற பெயரில் கோவில் அமைத்த சிலர் பில்லி சூனியம் செய்து வந்ததாலும் அதிக சத்தத்துடன் பாடல்களை ஒலிக்கவிட்டு இடையூறு ஏற்படுத்தியதாலும் அப்பகுதி மக்கள் கோவில் நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர். அப்போது கோவில் நிர்வாகத்தினர் பில்லி சூனியம் வைத்து விடுவோம், உங்கள் இடத்தை குறைந்த விலைக்கு கொடுத்து விடுங்கள் என்று மிரட்டியதோடு வளர்ப்பு நாய்களையும் விஷம் வைத்து கொன்றுள்ளனர். இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக அந்த கோவிலில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு வழங்குமாறு மனுவில் கோரிக்கை விடுத்தனர். எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம ஒரு சைட் அது ஒரு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சைட்ல எந்த ஒரு அனுமதி இல்லாம அவர்களாக தொடர்ச்சியாக கட்டிடங்களை கட்டி ஒரு மர்மமான ஒரு செயல்களை ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அந்த மக்கள் அச்சுறுத்துறாங்க. தொடர்ச்சியாக அங்க பில்லி சூனியம் செய்வது அது போன்ற மூட நம்பிக்கை செயல்பாடுகள் அங்க செயல்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் அச்சுறுத்துறாங்க. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனைதாரர்களை குறைஞ்ச விலைக்கு இந்த இடத்தை வித்துட்டு போயிருங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிளான்பரை தொற்றால் முதன்முறையாக ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிளான்பரை தொற்றால் 101 பேருக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் இருமல், சளி, சுவாச கோளாறு காரணமாக கடந்த ஜனவரி 18 அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்தார். கிளான்பரை என்பது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை நரம்புகளை தாக்கி அளிக்கும் அரிய வகை நோயாகும். இந்நோய் வந்தால் கை கால்களில் திடீர் பலவீனம், பக்கவாதம் ஏற்பட்டு தொடர் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தினர். சுத்தமான குடிநீரை பருகவும் பொதுமக்கள் யாரும் அச்சமடைய வேண்டாம் எனவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.